ஸ்ரீ குபேரன் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் அரியன் சினிமாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்கு நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான், தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய், புதன் மற்றும் மாந்தியின் சஞ்சாரங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ராசியில் மாந்தி இருந்தாலே அது ஒரு வகையில் முன்னோர்கள் சாபத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த மகர சங்கராந்தி காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் பண்ண வேண்டும். இதுவரை திதியே கொடுத்ததில்லை, எப்போ இறந்தாங்கன்னு திதியே தெரியாது கண்டிப்பாக ராமேஸ்வரர் திலகோமம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் பாக்கியாதிபதி சூரியன் அமர்ந்திருக்கிறார். 6 மற்றும் 11ஆம் அதிபதி சுக்கிரனும் அமைந்திருக்கிறார். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது சற்று ஒரு சின்ன பின்னடைவு என்று தான் சொல்லணும். ஏன்னா சூரியனோடு சேரும்போது சுக்கிரன் சுக்கிரனின் சுக்லம் என்று சொல்லக்கூடிய அந்த விந்தணுக்கள் குறைபாடு, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்குமே அது குறைபாடுகளை கண்டிப்பாக கொஞ்சம் கொடுக்கும். அப்போ இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு ஹீமோகுளோபின் செக்கிங் பண்ணது மட்டுமல்ல, இரத்த சக்தியை சோகையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ங்கிறது எடுத்துக்கிறது இந்த மகர சங்கராந்திக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா புதுமையாக கல்யாணம் ஆகிருப்போம், புதுசாக கல்யாணம் ஆனவங்க குழந்தை எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். முதல்ல குழந்தை எதிர்பார்ப்புன்னு வந்துட்டாலும் நான் சொல்கிறேன், தயவுசெய்து கருவுற்றால் உடனே இப்போ என்ன அவசரம்னு சொல்லி தயவுசெய்து கருச்சிதைவை பண்ணாதீங்க. இப்போ தான் அந்த விருச்சிகராசியை பற்றி நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், இந்த கருச்சிதைவை தான் தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஏன்னா அது இறைவன் கொடுக்கக்கூடிய வரம், அமைஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ குருவும்
மாந்தியும் நேருக்கு நேர் இருப்பது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம கோவிலுக்கு செல்வதா, அதாவது கோவிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு மறந்திருக்கலாம். அந்த தோஷம் இருந்தால்தான் குருவும் மாந்தியும் சம்பந்தப்படுவார்கள். பொதுவாக வரைக்கும் அந்த 7ஆம் அதிபதியோட குருவோட ராசி, அவங்க ராசியாதிபதி இருக்கிற இடத்த ராசியாதிபதியும் புதனும் அந்த தனுசில் தான் உட்காந்துருக்காங்க, பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காங்க. இருந்தாலும் மாந்தி சம்மந்தப்படுவதுங்கிறது சற்றுமே வந்து பெருமாள் கோவிலுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் எடுத்து விட்டு அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாந்தியின் தன்மை கண்டிப்பாக அவளை பாதிக்கும். பூர்வீகத்தில் பூர்வ ஜென்மத்தில் குழந்தைகளை துன்புறுத்திய ஒரு பாதக செயல் செய்திருந்தாலும் இது போன்ற பாதிப்புகளை கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்த குரு, தொழிலை கற்றுக் கொடுத்தவர், கல்வியை கற்றுக் கொடுத்தவர், நல்ல போதனைகளை தந்தவர், இந்த குருவிற்கு அவமதிக்கக்கூடிய ஒரு தன்மை செய்திருந்தாலும் இந்த போன்ற தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனினா அர்த்தமத்து சனியில் என்னென்ன பாதிப்புகள் வருமோ அதில் பாதிப்பு வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியிலும் வரும். அப்போ சனிக்கு பிரீதியான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் அது உங்களுக்கு சற்று சாதகமாக அமையும். 3ஆம் இடத்தில் ராகு வீரியக்காரன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறான். சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார். சனி செவ்வாயோட பார்வை இருந்தாலே அந்த இடம் சற்று பாதிப்புண்டு. ஆக தனுசு ராசிக்கும் சரி, மீன ராசிக்கும் சரி, இந்த மகர சங்கராந்தி வந்து கொஞ்சம் பின்னடைவை தரக்கூடிய ஒரு தை மாத பிறப்பாகத்தான் நிற்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும், என்ன வழி பிறந்தாலும் வெளி பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் கண்டிப்பாக உண்டு. அப்போ ராகு வேறு உங்கள் ராசியை பார்ப்பது. ராகு வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 2026 டிசம்பர் 5ஆம் தேதி தான் பயிற்சியாளர். அது வரைக்கும் உங்கள் ராசியை வந்து ராகு பகவான் வந்து பார்வையிடுகிறார். அவர் ராகுவான் பார்வையிடும்போது ஒரு ஆக்ரோஷம், ஒரு வேகம், ஒரு கோபம். ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கையே அப்படி தான். செவ்வாய் ராகு சேர்ந்தாலே போனால் ஒரு முரட்டுத்தனம், சம்பந்தமே இல்லாத நாம் தலையிடுது, சம்பந்தமே இல்லாத அடிதடி பண்ணுறது. நீங்கள் இந்த கூலிப்படைகள்லாம் பாருங்கள், இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கும். அவனுக்கு விரோதமே இருக்காது, எவனோ கொடுத்த காசுக்கு போய் வைப்பாங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி தேவையற்ற ஒரு கோபதாபங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். அதை குடும்பத்தை காட்டலாமா? நம்ம குடும்பம் இல்லையா? நம்ம மனைவி, நம்ம கணவன், நம்ம குழந்தைகள், நம்ம தாய் தந்தையர்கள், அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை வீரத்தை காட்டுறது? அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் ஏற்படும். அதிலிருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், அமைதியை கடைபிடிக்க வேண்டும். போதாக வரைக்கும் 9ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் வேறு சஞ்சரிச்சிட்டு இருக்கிறார். இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய தை மாத பிறப்பிற்கூடிய தினத்தில் என்னது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், தந்தையிடம் மனக்கிளேசங்கள் ஏற்படும். தந்தையை பிடிக்கும், ஆனால் தந்தையோட பேச்சு பிடிக்காது. இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடந்து கொண்டு இருக்கும். அதற்கு வந்து விநாயகர் வழிபாடு நீங்கள் டீப்பாக பண்ணணும். டெய்லி பிள்ளையார் கோயில் போங்க, 5 கூட்டுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ததிவண்ணம் ததுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோப சாந்தியே என்று அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் தினமும் வழிபட்டீர்களே ஆனால், விநாயகர் கோவிலில் வழிபட்டீர்களே ஆனால், பாக்கியஸ்தானத்திற்குரிய கேதுவினால் ஏற்பட பாதுக்கள் விலகி அதுவே ஆசீர்வாதமாகி ஒரு அதீத நற்பங்களை கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் மகர ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.